அனுசரணை வழங்குவோர். காலநிலை எப்படி இருந்தாலும் கூரையில ரைனோ இருந்தா நாங்க எல்லாருமே சேஃப் தான். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நான் தர்மலிங்கம் கிருஷ்ணா, யாழ் பிரதான கலையகத்திலிருந்து. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பிடித்து எரிந்து வருகின்ற கப்பலில் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை. பயணத்தடையின் போது வறிய மக்களுக்காக புதிய பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தல். 48வது சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் இன்று பதவியேற்பு. நாட்டில் மேலும் 1581 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தேசிய வெசாக் தினத்தை முன்னிட்டு ஒரு தொகுதி கைதிகள் மன்னிப்பின் அடிப்படையில் இன்று விடுதலை. 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஈரான் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர். சூப்பர் என்பது சும்மா இல்லை. இலங்கையின் 48வது சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் இன்று பதவியேற்றுள்ளார். புதிய சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் இன்று பதவியேற்றார். சட்டமா அதிபராக செயற்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி தப்புலடி லிவேரா அப்பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் புதிய சட்டமா அதிபராக சஞ்சய் ராஜரத்னம் பதவியேற்றிருந்தார். ஜனாதிபதி செயலகம் சஞ்சய் ராஜரத்னத்தின் பெயரை நாடாளுமன்ற பேரவைக்கு புதிய சட்டமா அதிபராக பரிந்துரைத்து அனுப்பி வைத்த நிலையில் நாடாளுமன்ற பேரவை அதனை அங்கீகரித்துள்ளது. இதனையடுத்து இன்று 48வது சட்டமா அதிபராக பதவியேற்றுள்ளார். அனுசரணை மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர். சூப்பர் என்பது சும்மா இல்லை. பயணத்தடையின் போது வறிய மக்களுக்காக புதிய பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். பயணத்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நாளாந்த வருமானம் பெறும் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாளாந்த வருமானம் பெறும் கூலி தொழிலாளர்கள், முச்சக்கர வண்டி சாரதிகள், தனியார் பேருந்து ஊழியர்கள், வீதியோர வியாபாரிகள், வாடகை வாகன சாரதிகள் ஆகியோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14 நாட்களுக்கும் மேலாக பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தமது அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். அரசாங்கம் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த பயணத்தடை மாறுபட்ட பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். கடந்த 2வது கோவிட்-19 அலையின் போது அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் காரணமாக பொதுமக்கள் மிகவும் அழுத்தங்களுக்கு உள்ளாகி போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். போலீஸ் தடுப்புகளையும் மீறிய நிலையில் அவர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டனர். சாதாரண பொதுமக்கள் தங்களின் வயதான பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் மருத்துவ விடயங்கள் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துகின்றார்கள். எனவே அரசாங்கம் புதிய பொறிமுறைகளை தயாரிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் இன்று மேலும் 1581 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,71,480 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 1581 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என ராணுவ தளபதி குறிப்பிடுகிறார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் மேலும் 1203 பேர் இன்று பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதனால் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,42,378 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக இதுவரை 1269 பேர் உயிரிழந்துள்ளனர். அதன் காரணமாக குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 27,834 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் 81 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 32 போலீஸ் அதிகாரிகளுக்கு
கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவிற்குட்பட்ட நாவட்குடா பொது சுகாதார பிரிவில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுடன் நேரடியாக தொடர்புபட்டவர்கள் மற்றும் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளும் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது நாவட்குடா பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 16 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையின் போது 6 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக வைத்தியர் கிரிசுதனின் வழிகாட்டலின் கீழ் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்களுடன் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் ஈடுபட்டிருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று 13 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 159 பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவிக்கின்றார். கொரோனா நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் நேற்றைய தினம் புதிதாக 13 பேர் தொற்றாளர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட வகையில் 159 பேர் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதோடு மொத்தமாக மாவட்டத்தில் 513 பேர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தொற்றுக்குள்ளானவர்களாக காணப்படுகின்றார்கள். அதே வேளையிலே 1469 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான உடல் நிவாரணமும் வழங்குவதற்கான செயற்பாடுகள் பிரதேச செயலகத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் கடமையாற்றும் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுரங்க ரணசிங்க, அனோமா ஹெய்ந்துடுவ, MK விக்ரமாராச்சி, நவோத் சத்சர, பந்துல பெர்னாண்டோ, துஷார சஞ்சீவ, பியூமி ஜெயதிலக, டி பத்மவதி, திலக் மற்றும் ருவான் ஆகியவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் பணியாற்றும் ஏனையவர்களுக்கும் கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, அவரது மனைவி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார, முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் மீண்டும் பயண கட்டுப்பாடு அமுலில் உள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று இரவு முதல் மீண்டும் பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 4 மணி முதல் நேற்று இரவு 11 மணி வரை பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு முதல் எதிர்வரும் 31ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு மீண்டும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் எதிர்வரும் 31ஆம் திகதி அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்படும் பயண கட்டுப்பாடு அன்று இரவு 11 மணி முதல் எதிர்வரும் 4ஆம் திகதி வரை எதிர்வரும் 4ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். எதிர்வரும் மாதம் 4ஆம் திகதி அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்படும் பயண கட்டுப்பாடுகள் அன்றைய தினம் இரவு 11 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்படும். மீள அமுல்படுத்தப்படும் பயண கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசிகளை மீண்டும் சீன அரசாங்கம் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளது. சீனாவினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சைனோபார்ம் தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்தன. சீனாவிலிருந்து 5 லட்சம் சைனோபார்ம் தடுப்பூசி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை குறித்த தடுப்பூசிகள் UL 869 என்ற விமான சேவையின் ஊடாக கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி உள்ளிட்ட குழுவினர் இதனை பெற்றுக்கொள்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றனர். இதன்போது நாட்டின் சுகாதார அமைச்சரும் சீன தூதுவருக்கும் இடையில் தடுப்பூசி ஏற்றும் திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. ஏற்கனவே கடந்த மார்ச் 31ஆம் திகதி 6 லட்சம் சீனோஃபார்ம் தடுப்பூசிகளை சீன அரசாங்கம் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கியது. இந்நிலையில் குறித்த சீனோஃபார்ம் தடுப்பூசியை எதிர்காலத்தில் மேல்மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் தடுப்பூசி ஏற்றும் திட்டத்துடன் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர்களான நாமல் ராஜபக்ஷ, சன்ன ரணதுங்க, TV சாணக்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அமெரிக்கா PCR பரிசோதனை கருவிகளை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. 13 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 4700 PCR பரிசோதனை கருவிகளை அமெரிக்கா இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இலங்கையின் கொரோனா ஒழிப்பு செயல்முறையை ஆதரிப்பதற்காக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இந்த PCR சோதனை கருவிகளை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. மனிதாபிமான உதவி மற்றும் பேரழிவிலிருந்து மீட்பு நோக்கங்களுக்காக அமெரிக்க பாதுகாப்புத்துறையுடன் ஒருங்கிணைந்த அமெரிக்க தூதரகத்தின் சிவில் இராணுவ பிரிவு இதனை வழங்கியுள்ளது. இந்நிகழ்வில் சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் டாக்டர் சஞ்சீவ முனசிங்க, அரசு மருந்துகள் வழங்கல் மற்றும் ஒழுங்குமுறை அமைச்சின் செயலாளர் சமன் ரத்நாயக்க மற்றும் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் சுனில் டி அல்விஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பிடித்து எரிந்து வருகின்ற கப்பலில் தீயை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பிடித்து எரிந்து வருகின்ற எக்ஸ்பிரஸ் பேர்ல் வெளிநாட்டு கப்பலில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. எமது செய்தி சேவைக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திக டி சில்வா இதனை தெரிவித்திருந்தார். கொழும்பு துறைமுக கடற்பரப்புக்கு அருகில் கடந்த 21ஆம் தேதி தீப்பற்றிக் கொண்ட சிங்கப்பூர் நாட்டு கொடியின் கீழ் பதிவாகியுள்ள எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தொடர்ந்தும் தீ எரிந்து வருகின்றது. ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி கப்பலில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் நேற்றைய தினம் அதிகாலை மீண்டும் அந்த கப்பலில் ரசாயன கொள்கலன்களில் வெடிப்பு ஏற்பட்டதில் தீ ஏற்பட்டது. தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இலங்கை கடற்படை, விமானப்படை என பல்வேறு தரப்பினராலும் தொடர்ச்சியாக 2வது நாளாக இன்றைய தினத்திலும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த கப்பலுக்கு அருகில் செல்வதற்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் தீயை இன்றைய தினத்திற்குள் கட்டுப்படுத்துவது மிகவும் சவால் மிக்க விடயமாகும். எவ்வாறாயினும் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள 4 படகுகள் இன்றைய தினம் மதியம் கப்பலுக்கு அருகே சென்று தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட உள்ளன. இதேவேளை கடலில் எண்ணெய் கலந்துள்ளமை ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தக்கூடும். நேற்று வரை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து 8 கொள்கலன்கள் கடலில் வீழ்ந்திருக்கின்றன. ஆகவே கொழும்பு துறைமுக கடற்பரப்பில் எண்ணெய் கலந்துள்ளதால் பாரிய ஆபத்தான நிலைமை ஏற்படும் அச்சுறுத்தல் நிலைமையும் காணப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பற்றி எரியும் கப்பலில் இருந்து கரையொதுங்கும் பொருட்கள் தொடர்பில் கடலோர மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பற்றி எரிந்து கொண்டுள்ள எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து சிதைவடைந்த பொருட்கள் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு கடற்கரைகளில் கரை ஒதுங்கக்கூடும் என கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறான பொருட்களை தொடவோ அல்லது திறந்து பார்க்கவோ முயற்சிக்க வேண்டாம் என அந்த அதிகார சபை பொதுமக்களிடம் கோரியுள்ளது. அதேபோல ஏதாவது பொருள் கண்காணிக்கப்பட்டால் உடனடியாக கடற்படைக்கு அல்லது போலீசாருக்கு அறிவிக்குமாறு கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 8 கொள்கலன்கள் கடலில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கொள்கலன்களில் வெடித்து சிதறக்கூடிய பொருட்கள் உள்ளதால் மிகவும் ஆபத்தானது என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. கழனி கங்கை கரையோரம் முதல் மாஓய கரையோரம் வரை குறித்த பொருட்கள் மிதப்பதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை மேலும் தெரிவிக்கிறது. அதேவேளை குறித்த கப்பலில் ஏற்பட்ட தீ கப்பலின் கட்டுப்பாட்டு பிரிவிற்குள்ளும் பரவியதாக கடற்படை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கப்பலில் ஏற்பட்ட தீயில் கப்பலில் பணியாற்றிய 2 இந்திய பிரஜைகள் காயமடைந்ததோடு மேலும் 25 பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கப்பலில் தீயை கட்டுப்படுத்த இந்தியாவின் அவசர தீ விபத்தின் போது நீர்த்தாரை தூவுவதற்கு பயன்படுத்தப்படும் டோர்னியர் ரக விமானம் மற்றும் கடலோர காவல்துறையினரது ஒரு சில படகுகளும் கொழும்பு துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அடுத்து கொரோனா தொற்றுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் மாவட்ட ரீதியில் பார்க்கலாம். அந்த வகையில் கொழும்பு கொள்ளுப்பிட்டியில் அமைந்துள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளி ஒருவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கொள்ளுப்பிட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா தொற்றுக்குள்ளான நோயாளி ஒருவர் நேற்று மாலை அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அம்பாறை பகுதியைச் சேர்ந்த முகமது ரிகாஸ் என்ற நோயாளி தப்பிச் சென்றுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹன தெரிவித்திருந்தார். குறித்த நபர் தொடர்பில் யாராவது அறிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நெஞ்சுவலி என அனுமதிக்கப்பட்டிருந்த கொரோனா தொற்றுக்குள்ளான சிறை கைதி ஒருவர் இன்று காலை தப்பியோடியுள்ளார். இயக்கச்சி கொரோனா சிகிச்சை நிலையத்தில் தங்கியிருந்த வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறை கைதியே இவ்வாறு தப்பியோடியிருந்தார். தனக்கு கடும் நெஞ்சுவலி என அவர் தெரிவித்ததன் அடிப்படையில் நேற்று அவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் இன்று காலை வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இதனையடுத்து தப்பியோடிய சிறை கைதியை கைது செய்வதற்கான நடவடிக்கையை கிளிநொச்சி போலீசாரும் பாதுகாப்பு தரப்பினரும் முன்னெடுத்து வருகின்றனர். மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள், திணைக்களங்களைச் சேர்ந்த அரச பணியாளர்களுக்கு விரைவில் கொரோனா தடுப்பூசியை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேஷன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உள்நாட்டு அலுவல் அமைச்சு அதனுடைய அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த மாவட்ட செயலகங்களிலே கடமையாற்றும், அதாவது பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்களிலே கடமையாற்றும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் என்று கோரி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் எழுதி அதனுடைய பிரதி எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். உள்நாட்டில் உள்ள அமைச்சு மாவட்ட மட்டத்தில் மாவட்ட செயலகம் உட்பட பிரதேச செயலகங்கள் அனைத்திலும் அனைத்து திணைக்களங்களும் கடமை புரிகின்ற
உத்தியோகத்தருடைய பணியாட்களுடைய எண்ணிக்கையை கோரி பெற்றிருக்கின்றது. அதன்படி எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே சுமார் 3200 பணியாளர்கள் இந்த துறையிலே, அதாவது பிரதேச செயலகங்கள் அதே நேரத்திலே மாவட்ட செயலகத்திலே கடமை புரிகின்றார்கள். இதிலே அனைத்து திணைக்களங்களும் உள்ளடங்கும். ஆகவே அந்த அளவிலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இதனை விட நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி அமைச்சும் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளினுடைய பணியாளர்கள் பற்றிய விவரங்களை கோரி பெற்றிருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் மிக விரைவிலே இந்த தடுப்பூசி அந்த குறிப்பிட்ட பகுதியினருக்கு வழங்கப்படுவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. நாங்கள் இந்த தடுப்பூசி விரைவில் கிடைக்கும் என்று நம்புவோம். பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் மோட்டார் சைக்கிள் அணி பணிகளை முன்னெடுத்துள்ளது. பயண கட்டுப்பாட்டை மீறி வீதியில் பயணிப்போரை கண்காணிப்பதற்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தலைமையில் பெண் போலீசாரையும் உள்ளடக்கிய போலீஸ் மோட்டார் சைக்கிள் அணி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. யாழ்ப்பாணத்தின் முக்கிய வீதிகளில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் அணி பயணிப்போரை வழிவறித்து சோதனையில் ஈடுபடுவதுடன் அத்தியாவசிய சேவை தவிர்த்து பயணிப்போரை எச்சரிக்கை செய்து வீடுகளுக்கு அனுப்பி வருகிறது. நாட்டில் பயண கட்டுப்பாடு அமலில் உள்ள நிலையில் யாழ்ப்பாணம் நகர்ப்பகுதியில் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் போலீசாரும் இலங்கை விமானப்படையினரும் இணைந்து ட்ரோன் கேமராவின் உதவியுடன் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். யாழ்ப்பாண நகரம் நல்லூர் ஆலய பகுதிகளில் விமானப்படையின் ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் பொதுமக்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு அத்தியாவசிய சேவை தவிர்த்து பயணிப்பவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட உள்ளனர். விமானப்படையின் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் போது வீதிகளில் நடமாடும் போது பொதுமக்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தலைமையிலான போலீஸ் மோட்டார் சைக்கிள் படையினரால் கைது செய்யப்பட உள்ளனர் என யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருந்தார். நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் பயண கட்டுப்பாட்டின் போது அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து வேறு எவரும் பயணிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவ்வாறு பயணிப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு வருகின்றனர். எனினும் நாட்டில் தீவிரமாக பரவி வரும் தொற்றை கட்டுப்படுத்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் முப்படையினரும் போலீசாரால் இணைந்து வேலை திட்டங்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை யாழ்ப்பாண நகரம் நல்லூர் அரியாலை குருநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் கேமரா கண்காணிப்பின் போது 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட நிலையில் சிலருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும், சிலர் முகக்கவசம் அணியாது வீதியில் நின்றமை, சிலர் பயணத்தடை கட்டுப்பாடுகளை மீறி வீதியில் பயணித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டனர். வவுனியா மாவட்டத்திலும் ட்ரோன் கேமரா மூலம் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா விமானப்படை மற்றும் போலீசாரின் ஏற்பாட்டில் ட்ரோன் கண்காணிப்பு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. வீதிகளில் பயணிப்போர் மற்றும் வீதிகளில் அனாவசியமான முறையில் தங்கியிருப்பவர்களை கண்காணிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தோணிக்கல், தேக்கவத்தை மற்றும் நகரின் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு செயற்பாடு இடம்பெறுகிறது. பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ளதால் மட்டக்களப்பு மாவட்டம் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதேவேளை வீதிகளில் பாதுகாப்பு தரப்பினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1109ஆக உயர்வடைந்துள்ளது. கல்முனை பிராந்தியத்தில் 139 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவிலும் 6 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 தொற்றுக்குள்ளாகியுள்ளமையும் இதன் காரணமாக சுகாதாரத்துறையினரால் ஆன்டிஜென் பரிசோதனைகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் கொரோனா தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 686 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சரியான முறையில் முகக்கவசம் அணியாமை, மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயண கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதனிடையே பயண கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள முறைமையை முறைகேடாக பயன்படுத்திய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கருவாத்தோட்ட போலீசாரினால் விஜயராம பகுதியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவர்களுக்கான லட்சினையை பயன்படுத்தி வாகனங்களில் பயணித்த வேளை கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோரை கண்காணிப்பதற்காக ட்ரோன் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கங்களை யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் வெளியிட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் அனர்த்தம், சுகாதாரம், அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை பெறும் வகையில் 021-222
5000 அல்லது 02122216676 02121117117 என்ற இலக்கங்கள் ஊடாக 24 மணி நேரமும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என யாழ் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. பருத்தித்துறை தும்பளையில் இடம்பெற்ற மரண இறுதிச் சடங்கு ஒன்றில் பங்கேற்றவர்கள் மற்றும் பூசகரை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையை சுகாதாரத்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மரணமடைந்தவரின் மகன் யாழ்ப்பாணத்தில் வங்கி ஒன்றில் பணியாற்றுகிறார். அவருக்கு நேற்று முன்தினம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டிருந்தன. அதன் பெறுபேறுகள் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் வங்கியாளரின் தந்தை காலமாகிய நிலையில் இறுதிச் சடங்கு நேற்று இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை வங்கியாளருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால் வங்கியாளரின் தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்கள் கிரியை செய்த பூசகர் உள்ளிட்டோரை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையை பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு ஆஸ்லோ பாய்ஸ் அமைப்பால் மருத்துவ உபகரணங்கள் சில வழங்கப்பட்டுள்ளன. மருத்துவ உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு இன்று வைத்தியசாலையில் நடைபெற்றது. நோர்வேயில் இயங்கி வரும் ஆஸ்லோ பாய்ஸ் அமைப்பால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இயங்கி வரும் கொரோனா இடைத்தங்கல் பிரிவுக்கு 2.2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆக்சிஜன் செறிவாக்கல் உயிர்காக்கும் மருத்துவ இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. ஆஸ்லோ பாய்ஸ் அமைப்பின் சார்பாக இலங்கையில் செயல்பட்டு வரும் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீடத்தின் பீடாதிபதி கலாநிதி ஜே கென்னடியால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிப்புக்கு உள்ளாகும் நோயாளிகளுக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களுக்காக ஆக்ஷன் யூனிட்டி லங்கா நிறுவனத்தினால் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவம் சார்ந்த பொருட்களும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் மாவட்ட செயலாளரிடம் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள கொரோனா ஆரம்ப சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுக்கு தேவையான ஒரு தொகுதி குடிநீர் போத்தல்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமெலிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தினால் நேற்று மாலை குடிநீர் போத்தல்கள் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேசத்திற்கு உட்பட்ட பூதன் வயல் கிராமத்தில் வறிய நிலையில் வாழ்ந்து வரும் 160 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் பயணத்தடையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட அன்பின் உறவு அமைப்பினர் மதியம் மற்றும் இரவு உணவுகளை வழங்கி வருகின்றனர். யாசகர்கள், உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள், கோவிட் வைரஸ் தொற்றின் காரணமாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களுக்கு மதிய மற்றும் இரவு உணவுகளை வழங்கி வருகின்றனர். மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலய புனித ஜோசப் வாஸ் பக்தி சபையின் ஏற்பாட்டில் பயணத்தடையினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புளியந்தீவு கல்லடி கிராம சேவையாளர்கள் பிரிவில் உள்ள குடும்பங்களின் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கான உலர் உணவு பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். திடீர் காய்ச்சல் காரணமாக நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் சிகிச்சை பயனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். உடுப்பிட்டி நாவலடியைச் சேர்ந்த 6 வயதுடைய பஜிதரன் சப்திகன் உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரியில் தரம் 1 கல்வி பயிலும் நிலையில் உயிரிழந்துள்ளார். சிறுவனுக்கு கடந்த 3 நாட்களாக காய்ச்சலுடன் கடும் உடல் சோர்வும் காணப்பட்டுள்ளது. இதனால் அவர் நேற்று இரவு 9:30 மணிக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பயனின்றி அவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். சிறுவனின் உயிரிழப்புக்கு காய்ச்சல் காரணம் என மருத்துவ குறிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இறப்பு விசாரணைகளை முன்னெடுத்த திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் சிறுவனின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க பணித்திருந்தார். பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தற்போது எந்த அறிக்கையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சு மதிப்பீடுகளின் பிரகாரம் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தற்போது எந்த அறிக்கையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை தொடர்பில் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ள பயண எச்சரிக்கை தொடர்பாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த ஊடக அறிக்கையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையினால் வழக்கமாக வழங்கப்படும் பொதுவான பயண எச்சரிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு 4ஆம் நிலை பிரிவு பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா அவசர நிலைமை காரணமாக இலங்கை தொடர்பான இவ்வாறான அமெரிக்க பயண ஆலோசனை வழங்கப்படுகிறது என்ற போதிலும் இவ்வெச்சரிக்கையில் பயங்கரவாதம் அச்சுறுத்தலும் இயல்பாகவே உள்ளடங்கியுள்ளது.
கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இலங்கை தொடர்பில் நிலை 3 முதல் நிலை 4 வரையான பயண ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமையானது நாட்டில் நிலவும் கொரோனா நிலைமை கருதி வழங்கப்படுவதாகவும் பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்பில் முன்னர் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. இலங்கை பாதுகாப்பு அமைச்சு மதிப்பீடுகளின் பிரகாரம் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தற்போது எந்த அறிக்கையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடுகிறது. நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களினதும் உடல் உள துன்பங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து மக்களினதும் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் கருத்திற்கொண்டு உன்னதமான முப்பெரும் விழாவை பக்தி பூர்வமாக அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புத்த பெருமானின் பிறப்பு, ஞானம் பெறுதல், நிர்வாணம் அடைதல் ஆகிய 3 உன்னதமான நிகழ்வுகளை நினைவுகூரும் வெசாக் நோன்மதி தினம் பௌத்தர்களான எமது அதி உன்னத சமய பண்டிகையாகும். உலகெங்கிலும் வாழும் பௌத்த மக்கள் இந்த புனித நாளில் புத்த பெருமான் மீதான பக்தியுடனும் பற்றுறுதியுடனும் புண்ணிய கிரியைகளில் ஈடுபடுகின்றனர். புத்த பெருமானின் போதனைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை வடிவமைத்து ஈருலக முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும், பிள்ளைகளுடன் சேர்ந்து வெசாக் காலத்தில் சமய சடங்குகளை செய்வதும் பழங்காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வரும் எமது பௌத்த பாரம்பரியமாகும். கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடமும் உலகளாவிய கோவிட் தொற்று நோய் காரணமாக சுகாதாரத்துறையின் பரிந்துரைகளின் பேரில் கூட்டு சமய கிரியைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. எனினும் 3 உன்னத விழாக்களை நினைவு கூர்ந்து தத்தமது வீடுகளில் தங்கியிருந்து சமய கிரியைகளில் ஈடுபடுவதற்கு அதனை தடையாக கொள்ள தேவையில்லை. அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணையை பரப்பும் புத்த பெருமானின் போதனைகளின்படி அடுத்த மனிதர்களின் உயிர்களின் பாதுகாப்பிற்கும் நல்வாழ்விற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது இந்த தொற்று நோய் நிலைமைகளுக்கு மத்தியில் எமது சமூக கடமை என்பதுடன் பௌத்தர்களின் இந்த உயர்ந்த பண்பினை உலகிற்கு முன்னுதாரணமாக எடுத்து காட்டுவதற்கும் இது சிறந்த சந்தர்ப்பமாகும். நாட்டின் தற்போதைய தொற்று நோய் நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஒரு அடையாளமாக மட்டும் வெசாக் வைபவத்தை நடத்துமாறு 3 நிக்காயாக்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் வழங்கிய ஆலோசனையை நாம் மனதிற்கொண்டு நமது நாட்டின் அனைத்து மக்களினதும் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் கருத்திற்கொண்டு உன்னதமான முப்பெரும் விழாவை பக்திபூர்வமாக அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுதத்தசங் சுனிபுனங் யுத்த காமனி பாதினங் சித்தங் ரக்கேத மேதாவி சித்தங்குத்தங் சுகாவகங். மனதின் உண்மையான நிலையை அறிந்து கொள்வது மிகவும் கடினமானதாகும். அதேபோல் இந்த உள்ளத்தின் செயற்பாடு மிக மிக நுண்ணியமானதாகும். தன் இஷ்டப்படி தான் ஆசைப்படுவதன் பின்னாலேயே இந்த மனம் அலைந்து கொண்டிருக்கின்றது. ஞானமுள்ள ஒருவர் தான் இந்த மனதினை தவறான பாதைக்கு செல்லாது பாதுகாத்துக் கொள்வார். நன்றாக பாதுகாத்துக் கொள்ளும் மனதினால் பெரும் சுகத்தினை பெறலாம் என தம்மபதம் தெளிவுபடுத்துகின்றது. அனைவரும் ஒரு தேசிய பேரனர்த்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கும் ஒரு சூழ்நிலையில் தம்மபதத்தின் இந்த அறநெறிகள் குறித்து கவனம் செலுத்தி மனதை அமைதிப்படுத்தி அறிவு பூர்வமாக செயற்படுவது எமது சமூக பொறுப்பாகும். எமது நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களினதும் உடல் உள துன்பங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என இந்த உன்னதமான வெசாக் காலத்தில் நான் உளப்பூர்வமாக பிரார்த்திக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். கௌதம புத்தரின் ஜனனம், ஞானம் மற்றும் பரிநிர்வாணம் ஆகிய முப்பெரும் நிலைகளை நினைவு கூறும் புனித வெசாக் பண்டிகையானது உலக வாழ் பௌத்த மக்களினால் பக்தியோடு கொண்டாடப்படும் உன்னத பண்டிகையாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். බෞද්ධ උරුමයන්ගෙන් සුපෝෂිත ප්‍රෞඩ සංස්කෘතියකට උරුමකම් කියන ශ්‍රී ලංකීය ජනතාව புத்த பெருமானின் ஜனனம், ஞானம் மற்றும் பரிநிர்வாணம் ஆகிய முப்பெரும் நிலைகளை நினைவு கூறும் புனித வெசாக் பண்டிகையானது உலக வாழ் பௌத்த மக்களினால் பக்தியோடு கொண்டாடப்படும் உன்னத பண்டிகையாகும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பௌத்த பாரம்பரியத்தால் வளப்படுத்தப்பட்ட பெருமைமிக்க கலாச்சாரத்துக்கு உரிமை கோரும் இளைஞர்கள் அனைவரும் உலகம் முழுவதும் பறந்து வாழும் பௌத்தர்களோடு இணைந்து இந்த புனித பண்டிகையை பக்தியோடு கொண்டாடுகின்றார்கள். ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படும் வெசாக் பண்டிகையை உலகம் முழுவதும் பரவி வரும் கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியில் கொண்டாட வேண்டிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஆகவே புத்தரின் போதனைகளுக்கு அமைவாக நடைமுறை யதார்த்தத்தை உணர்ந்து புத்த பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை ரீதியான வழிபாட்டு முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பொருத்தமான காலம் தற்போது ஏற்பட்டுள்ளது. அத்தோடு இதுபோன்ற சவாலான காலத்தில் புத்த பெருமானின் போதனைகளில் காணப்படும் பெருமதிப்புமிக்க உள்ளார்ந்த தத்துவங்களை சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் தர்மத்தின் வழியிலான வாழ்க்கையை வாழ முடியும். உலக பொக்கிஷமான பௌத்த கோட்பாடு என்பது பௌத்தர்களுக்கானது மட்டுமல்ல, உலக வாழ் மக்கள் அனைவரும்
அனைவருக்கும் சொந்தமான ஒன்றாகும். பௌத்த சித்தாந்தத்தின் வாயிலாக நாம் பெற்றுக்கொண்ட ஒழுக்கமானது வரலாறு முழுவதும் தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்தை முன்னேற்றுவதற்கு பாரிய உதவியாக அமைந்ததோடு இலங்கை எனும் தேசமாக உலகத்தின் முன்பாக பெருமையோடு நிற்கவும் உதவியது. தேசிய வெசாக் தினத்தை முன்னிட்டு ஒரு தொகுதி கைதிகள் மன்னிப்பின் அடிப்படையில் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறை கைதிகளும் மனிதர்கள் என்ற தொனிப்பொருளில் அடிப்படையில் தேசிய வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் விசேட மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்முறை வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வருடாந்தம் மேற்கொள்ளப்படும் சிறை கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறைச்சாலை முகாமைத்துவ மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தியின் பூரண தலையீடு மற்றும் யோசனைக்கு அமைவாக நீதியமைச்சர் அலி சப்ரியுடன் கலந்துரையாடப்பட்டு வருடாந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கல் தொடர்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை ஜனாதிபதி பொது மன்னிப்பு நடைமுறையின் கீழ் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு எவ்விதத்திலும் மன்னிப்பு வழங்கப்படுவதில்லை. இன்று கொண்டாடப்படும் தேசிய வெசாக் பண்டிகையின் போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு 25 வருடங்களுக்கு சிறை தண்டனை குறைக்கப்பட்டுள்ளது. இதில் 247 பேர் தகுதி பெற்றுள்ளதுடன் 53 பேர் ஏற்கனவே 25 வருடங்களை சிறையில் கழித்ததன் காரணமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 194 பேர் சாதாரண சிறை கைதிகளாக அறிவிக்கப்பட்டு புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இந்த பொது மன்னிப்பு ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பொது மன்னிப்புகளை விட மாறுபடுவதுடன் 2002ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆயுள் தண்டனை பெற்றவர்களுக்கு பொது மன்னிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. வெசாக் பௌர்ணமி தின 210வது அமாதம் சிசிலச நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இன்று பங்கேற்றார். அனைத்து பௌர்ணமி தினங்களிலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் எண்ணக்கருவிற்கு அமைய நடாத்தப்பட்டு வரும் அமாதம சிசிலச தர்ம உபதேச தொடரின் 210வது நிகழ்வு வெசாக் பௌர்ணமி தினமான இன்று கொழும்பில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. முதலில் பிரதமர் மற்றும் அவரது பாரியார் உள்ளிட்டோர் அலரி மாளிகையில் வளாகத்தில் உள்ள புத்த பெருமானின் உருவ சிலைக்கு மலர் வைத்து மத வழிபாட்டில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தர்ம போதனைகளுக்காக வருகை தந்த அமரபுர ஸ்ரீ சுமணவிகாரை தரப்பின் பன்னிப்பிட்டி தெவ்ரம வெஹர ஸ்தாபகர் பேராசிரியர் கொலொன்னாவே ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்கர் மத கலாசார மரியாதைகளுடன் வரவேற்கப்பட்டார். ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த அமாதாம் சிசிலச தர்ம போதனை நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அந்த நிகழ்வின் 210வது உபதேசமானது வெசாக் பௌர்ணமி தினத்தன்று இடம்பெற்றது. வாழ்வியல் தத்துவங்களை விளக்கும் வகையில் தர்ம போதனை இடம்பெற்றது. வெசாக் பௌர்ணமி தினத்தில் 2565 வருட கால பின்னணியை கொண்ட பௌத்த மத கோட்பாட்டையும் புத்த பெருமானின் மத போதனைகளையும் உலகவாழ் பௌத்தர்கள் அனைவரும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என பிரார்த்திக்கப்பட்டது. அமரபுர ஸ்ரீசுமண விகாரை தரப்பின் மகாநாயக்கர் பன்னிப்பிட்டிய ஸ்ரீ தெவ்ரம வெஹர ஸ்தாபகர் பேராசிரியர் கொலொன்னாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் உபதேசம் செய்தார். கொரோனா சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மற்றும் பிரதமரின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கெப்ரால் மற்றும் பிரதமரின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டனர். இதேவேளை பேராசிரியர் கொலொன்னாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் உபதேசம் செய்த வேளை உலக மாயையின் காரணமாகவே கொரோனா தொற்று நிலைமை தோற்றம் பெற்றதாக தெரிவித்தார். மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, 30 வருட கால யுத்த சூழலும் அதன் விளைவுகளும் உங்களுக்கு நினைவில் இருக்கும். யுத்த கொடுமைகளை குளிர் அறையில் இருந்து நீங்கள் காணவில்லை, காணொளிகள் ஊடாகவும் பார்வையிடவில்லை. மக்களின் உயிர் பறிபோயுள்ளது என்பதை அறிந்தவுடன் அவ்விடம் விரைந்து சென்றீர்கள். கொழும்பு புறக்கோட்டையில் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது மனித உடல்கள் சிதறி கிடந்தன. அவ்வேளை நீங்கள் அங்கு சென்றீர்கள். கேபிட்டிகொல்லாவ பிரதேசத்தில் பலர் வெட்டி கொல்லப்பட்டார்கள். இறந்தவர்களின் உடல்களின் மீது அவர்களின் உறவுகள் வீழ்ந்து அழுதனர். அப்போதும் நீங்கள் அவ்விடம் சென்றிருந்தீர்கள். அன்று நீங்கள் எதை கண்டீர்கள்? நார்த்திசையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள யுத்தத்தை எவ்வாறு நிறைவுக்கு கொண்டு வருவது என்பதை பற்றி யோசித்தீர்கள். இதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடவுளே கர்ப்பிணி தாய்மார்களை கூட வெற்றி கொன்றதை பார்க்கும்போது குழந்தைத்தனமான சிறு பிக்குகளையும் துண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்தமையை நீங்கள் மனதளவில் உணர்ந்தீர்கள். அந்த வேதனை இன்றும் உங்களின் நினைவில் இருக்கும். அந்த வேதனை உணர்வுகளை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டீர்கள். இப்பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டும் என்றீர்கள். நான் இறப்பதற்கு முன்னர் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் என மனதளவில் உறுதி கொண்டீர்கள். யுத்தத்துடன் வாழ்ந்த இராணுவத்தினருக்கு நீங்கள் மீண்டும் உயிர் வாழும் வாய்ப்பு கொடுத்தீர்கள். அனைவரும் தைரியம் அளித்தீர்கள். நாட்டின் நன்மைக்காக பிறக்கும் தலைவர்கள் உலகில் மிக குறைவு. வாழ்நாள் முழுவதும் புண்ணியம் பெறும் மனிதர்கள் பிறப்பதும் அரிது. மறைமுகமான பெரும் புண்ணியம் உங்கள் வசம் உள்ளது. வைராகியம், பொறாமை, குரோதம் ஆகியவற்றை நீக்கி வாழ்வது அவசியம். செலுத்தக்கூட முடியாத நிலைமை
தற்போதைய கோவிட் வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் தமது பிள்ளைகளுக்கு மலரஞ்சலி செலுத்தக்கூட முடியாத நிலைமை காணப்படுகிறது. உலக மாயையின் காரணமாகவே இந்த நிலைமை தோற்றம் பெற்றுள்ளது என தேரர் போதனை வழங்கினார். வெசாக் தினத்தில் கொழும்பு நகர் வெறிச்சோடி காணப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் உள்ள மக்கள் சாதாரணமாக கொழும்புக்கு வருகை தந்து வெசாக் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய நிலையில் இவரிடம் நாட்டில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளமையினால் கொழும்பின் முக்கிய பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டமையே அவதானிக்க முடிந்தது. வெசாக் தின கொண்டாட்டங்கள் பெரும்பாலும் இடம்பெறக்கூடிய பௌத்தாலோக மாவட்ட பகுதியும் கூட இன்றைய தினம் வெறிச்சோடி காணப்பட்டமையை அவதானிக்க முடிந்தது. இந்நிலையில் சாதாரணமாக கொழும்பில் வெசாக் பண்டிகை கோலாகலமாக இடம்பெறக்கூடிய கொழும்பு பௌத்தாலோக மாவட்ட பகுதியிலிருந்து இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் பிரேம். முடிந்தது. இந்நிலையில் சாதாரணமாக கொழும்பில் வெசாக் பண்டிகை கோலாகலமாக இடம்பெறக்கூடிய கொழும்பு பௌத்தாலோக மாவட்ட நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பௌத்தாலோக மாவட்டமானது கடந்த காலங்களில் வெசாக் பண்டிகையின் போது விழா கோலம் போன்றிருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். ஆனால் இன்றைய தினம் மிக வெறிச்சோடி காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கு பௌத்த கொடிகளும் வெசாக் கூடுகளும் மட்டுமே தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் மட்டுமில்லாமல் எப்பொழுதும் வெசாக் பண்டிகை என்றால் இந்த பௌத்தாலோக மாவட்டத்துக்கு தான் அதிகமான மக்கள், அதிகமான பௌத்தர்கள் இங்கு வருவார்கள். ஆனால் இன்று நிலைமை அவ்வாறு இல்லை, மிகவும் வெறிச்சோடி காணப்படுகின்றது. காரணம், நேற்று இரவு விதிக்கப்பட்ட பயண தடை எதிர்வரும் 31ஆம் தேதி காலை 4 மணி வரை தொடர இருக்கின்றது. ஆகவே வெசாக் தினம் களை கட்டவில்லை என்பதுதான் கூற வேண்டும். கொழும்பில் எல்லா பகுதிகளுமே இவ்வாறு வெறிச்சோடி தான் காணப்படுகின்றது. சில முக்கியமான இடங்களில் மட்டும் இவ்வாறு வெசாக் கூடுகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள விகாரைகள், போலீஸ் நிலையங்கள், மாவட்ட பாதுகாப்பு படைப்பிரிவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் வெசாக் தின வெளிச்சக்கூடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மே மாதம் பௌர்ணமி தினம் புத்தரின் பிறப்பை நினைவுபடுத்தி வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக இவரிடம் நாடளாவிய ரீதியில் நடத்தப்படவிருந்த விசேட நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டு மிக எளிமையான முறையில் அலங்கார வெளிச்சக்கூடுகள், கொடிகள் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கமைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரச அலுவலகங்கள், பௌத்த விகாரைகள், போலீஸ் நிலையங்களில் வெசாக் வெளிச்சக்கூடுகள் அமைக்கும் பணிகளில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் ஈடுபட்டிருந்தனர். கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் கிராம சேவையாளர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் கிராம சேவையாளர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த முழங்காவில் கிராம சேவையாளரான பி. நகுலேஸ்வரன் என்ற குடும்பஸ்தர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் எவ்வாறு விபத்திற்கு உள்ளானது என்பது தொடர்பில் ஜெயபுரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்று இரவு 8:45 மணிக்கு விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் டான் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர். காலநிலை எப்படி இருந்தாலும் கூரையில ரைனோ இருந்தா நாங்க எல்லாருமே சேஃப் தான்.